ஒரு வாக்கு ஒரு அரசை உருவாக்கும் சக்தி கொண்டது. ஒரு வாக்கு ஒரு மாநிலத்தின் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி கொண்டது. ஆனால் நாம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வேண்டிய நேரம் இது. வாக்களிப்பது ஒரு கடமையா அல்லது அது ஒரு உரிமையா? இந்த உண்மையை புரிந்து கொண்டால் நாம் ஜனநாயகத்தை புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பிப்போம். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. அதாவது மக்களே ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுப்பது நம் அரசியலமைப்பு. ஆனால் பலருக்கு இன்னும் ஒரு குழப்பம் இருக்கிறது. வாக்களிக்கவில்லை என்றால் தவறா? அது ஒரு கட்டாய கடமையா? இன்றைய வீடியோவில் இந்த சந்தேகங்களுக்கு தெளிவான பதிலை பார்க்கலாம். இந்திய சட்டப்படி வாக்களிப்பது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி இல்லை, அது ஒரு லீகல் ரைட். நீங்கள் வாக்களிக்கலாம், நீங்கள் வாக்களிக்காமல் இருக்கலாம். அதற்காக உங்களுக்கு தண்டனை கிடையாது. இதுதான் ஜனநாயகத்தின் முக்கிய அம்சம், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். அதாவது உங்கள் வாக்கு உங்கள் விருப்பம். ஆனா அரசியல்வாதிகளும் சமூக அமைப்புகளும் ஏன் இதை கடமை என்று சொல்கிறார்கள்? இதற்கு காரணம் ஒன்றுதான்: மக்கள் அதிகமாக வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் அதிக வாக்குகள் வந்தால் அரசு உண்மையான மக்களின் விருப்பத்தை பிரதிபலிக்கும். அதனால்தான் வாக்களிப்பது உங்கள் கடமை என்று மக்களை ஊக்குவிக்க பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் தேர்தல் என்றால் அது ஒரு பெரிய திருவிழா போல இருக்கும். பெரிய கூட்டங்கள், வாக்குறுதிகள், அரசியல் விவாதங்கள். ஆனா ஒரு உண்மை, பலர் இன்னும் வாக்களிக்காமல் இருக்கிறார்கள். என்ன வாக்கு போட்டாலும் மாற்றமே இல்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு தேர்தலில் வெற்றி வித்தியாசம் சில ஆயிரம் வாக்குகள்தான். அதாவது உங்கள் ஒரு வாக்கு கூட முடிவை மாற்றலாம். நீங்கள் வாக்களிக்காமல் இருந்தால் மற்றவர்கள் உங்கள் சார்பாக முடிவெடுப்பார்கள். நீங்கள் தேர்ந்தெடுக்காதவர்கள் ஆட்சிக்கு வரலாம். அதாவது நீங்கள் உங்கள் குரலை பயன்படுத்தாமல் விட்டால் அது மௌனமாக ஒப்புக்கொள்வது போல ஆகிவிடும். இதுதான் ஜனநாயகத்தில் மிகப்பெரிய இழப்பு. ஆம், வாக்களிப்பது ஒரு உரிமைதான். ஆனால் அதுடன் ஒரு பொறுப்பும் சேர்ந்து வருகிறது. சரியான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும், தகவல்களை அறிந்து வாக்களிக்க வேண்டும். இது வெறும் வாக்கு அல்ல, உங்கள் எதிர்காலம், உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கை, உங்கள் மாநிலத்தின் வளர்ச்சி. அதனால் வாக்களிப்பது ஒரு கடமை அல்ல, அது உங்கள் உரிமை, உங்கள் குரல், உங்கள் சக்தி. அதை பயன்படுத்துவது உங்கள் முடிவு. ஆனால் நினைவில் வையுங்கள், உங்கள் வாக்கு உங்கள் எதிர்காலத்தை எழுதும். தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றுவோம், ஜனநாயக கடமையை ஆற்றுவோம். இந்த முக்கிய தகவலை உடனே அனைவருக்கும் பகிருங்கள்.